எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சௌச்சௌல் வந்து ஒரு கடையில் பண்ண போறோங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சௌச்சௌவோட தோலை சீவிட்டு இப்படி இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கடைசலுக்கு வந்துங்க ஒரு 200 கிராம் சௌச்சௌ எடுத்துருக்கேங்க. தோல் சீவி வச்சுங்க. உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு நம்ம வந்து பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய் வந்துங்க இந்த மாதிரி பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாங்க. காய் கட் பண்ணியாச்சுங்க. கடையிலுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. என்னென்னு பார்த்துடலாம். கட் பண்ணி வச்சுக்கிற மேராக்காய்ங்க, 5 பச்சை மிளகா, 4 தக்காளிங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 15 பல் சின்ன வெங்காயங்க. இது கூட உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாங்க. குக்கரில் தான் சமைக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுக்கிற மேராக்காய்ங்க, பச்சை மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சீரகம், மஞ்சத்தூள். இப்போ வந்துங்க தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆனதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சுக்கலாங்க. விசில் வரையிலே நல்லா வாசனை. ஆமாம், விசில் நல்லா போயிடுச்சுங்க. எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணியை இருத்தி வச்சுட்டு கடைஞ்சிக்கலாங்க. நான் தண்ணியோட கடைஞ்சோம்னா தெறிக்கி. நம்ம வேக வச்ச காயிலேருந்து தண்ணியை வடித்து எடுத்துட்டுங்க. ஒரு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு வேணாலும் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாங்க. கடைஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. தண்ணி எடுத்து வச்ச தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாம். அடுத்து வந்து நீ ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சூப்பராக கடைசல் ரெடியாகிருங்க. நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாங்க. தாளித்து கொட்டி நல்லா கடைஞ்சி விட்டோம்னா இப்போ சூப்பராக வந்து கடைசல் ரெடிங்க. தாளித்து கொட்டினதுக்கப்புறம் கொதிக்க வேண்டியது இல்லைங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ சூப்பராக கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லியும் வந்துட்டு இருக்குது. சூடாக இட்லி வந்தோன்னா கடைசலோட வச்சு சாப்பிட்றலாங்க. சூடாக இட்லியும் மேராக்காய் கடைசலில் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றலாங்க. நம்மகிட்ட வந்துங்க சாதப்பொடி வந்து ஒரு 4 வகையான பொடி இருக்குதுங்க. பிரண்டை சாதப்பொடி, முருங்கைக்கீரை பொடிங்க, ஆவாரம்பூ பொடி, அதே மாதிரி காஞ்ச சுண்டைக்கால பொடி இருக்குங்க. இது வந்து இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். 100 கிராம்லேருந்து நம்ம தரோங்க. சாப்பிட்லாங்க. இப்போ சூப்பராக வந்து மேராக்காய் கடைசல் ரெடிங்க. இப்படி சூடாக இட்லியோடு சாப்பிட்டுக்கலாங்க. இது நம்மளோட பிரண்டை சாதப்பொடிங்க, முருங்கைக்கீரை பொடி. அப்படியே இட்லி பிச்சுங்க. பூ போல் இட்லிக்கு அந்த கடைசலுக்கு சூப்பராக இருக்குங்க. பிரண்டை பொடி கடைசல் சூப்பராக இருக்குமாம்மா. நாங்கள் வந்து தேங்காய் தான் அதிகமாக சேர்த்து சாப்பிடுவோம். நீங்கள் வந்து ஆமாம் பொடியில் நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம், நெய் வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.